நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூப்பழம் எல்லாம் மட்டும் வாங்கணும். என்னடா தமிழ், எங்க போயிருந்த நேரம்? ஏன் என்னாச்சு? நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் சாமான்லாம் வாங்கணும். இன்னும் என்ன சாமான் வாங்கினேன்? கொஞ்சம் பூ பழம் அப்படியே எனக்கு ஒரு சேலையும் வாங்கணும். இப்போ உனக்கு எதுக்குமா அதெல்லாம்? டேய், இந்த மாதிரி நல்ல சமயத்தில் அவ்வளோ ஒரு புடவை எடுத்துட்டா தானே உண்டு. கடை வரைக்கும் போயிட்டு வா. அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இருக்க சேலையை கட்டிக்க போதும். இப்போ எதுக்கு தேவையில்லாத டாம்பிங்க? என்னடா இப்படி சொல்ற? அந்த பொம்பளை பத்தி உனக்கு தெரியாதா? நம்ம நல்லது பண்ணாலே குத்தங்குற சொல்ற பொம்பளை. இதுல ஏதாவது சரியா பண்ணலன்னா அவ்வளவுதான். அதை சொல்லி சொல்லியே சாகடிக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் சிம்பிளாக பண்ணால் போதும். என்ன தமிழ், எப்பவுமே நான் சிம்பிளா பண்ண நினைச்சா நீ வேண்டாம் நடமுடிப்ப. இப்போ நீ இப்படி சொல்ற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பந்தா பண்ணேன்? இதுல பந்தா பண்றதுக்கு என்னடா இருக்கு? அவ ஃபங்க்ஷனுக்கு ஒரு புது புடவை கட்டு போகணும்னு நினைக்கிறா. இதுல என்ன தப்பு இருக்கு? பா முதல்ல நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்ப்போம், அப்புறம் யோசிப்போம். என்னண்ணா, ஏதாவது பிரச்சனையா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய், என்னடா நடந்துச்சு? உண்மை சொல்லு. என்னடா ஆச்சு? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஒன்றும் இல்லையா? இப்பதான் ஃபங்க்ஷன் நடக்குமா பாருங்கன்னு சொன்ன. என்னடா பிரச்சனை? சரவணனோட ஏதாவது சண்டையாண்ணே? சரி சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் என்ன? அவங்க வீட்டில் தான் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு இருக்கார்லப்பா. யாரு, சௌந்தர்யாவா? அந்த பிள்ளையோட மாப்பிள்ள. ஆமா, துபாயில இருக்காரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வரத சம்மந்தி சொல்லியிருக்காரு. அவன் ஒரு பெரிய ஃப்ராடு பாவே. என்னடா சொல்ற? அந்த பையன் ஏற்கனவே அங்கே இருக்க நர்ஸோட கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி இருந்திருக்கேன். ஊருக்கு வந்த இடத்துல உங்களோட நச்சரிப்பு தாங்க முடியாம இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு 3 மாசத்துல விட்டு போன வந்தேன், வரவே இல்லையா. அவ்வளவு தூரம் விசாரிக்காமல பொண்ணு கொடுத்தாங்க? அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கே 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் போல. அவங்களாவது புத்தி சொல்லலாம்ல. பாருங்கப்பா, இப்போ அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து சௌந்தர்யாவை வெட்டி விடுறாங்க. கேட்க போன சரவணனை அடிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை மேல கை வச்சுட்டாங்களா? இதை கேள்விப்பட்டு நீ சும்மா வந்த? எப்படி சும்மா இருப்பாங்க? பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவன் என் மச்சான். அவன் மேல ஒருத்தர் கை வச்சுட்டு போயிடுவானா? கணேசனுக்கு போன போட்டு 10 பேரோட அவன் வீட்டுக்கு போய் துபாய்க்கார மாப்பிள்ளை அடிச்சு கட்டி தூக்கி வந்துட்டோம்ல. ஐயோ, என்னடா இப்படி பண்ணிட்ட? இப்படிப்பட்ட வயல்லாம் இப்படி பண்ணாதான் சரியா வரேன். அவனை காலை ஒட்டச்சு சரவணன் வீட்டில் கட்டி போடலாம்னு நினைச்சேன். அந்த சௌந்தர்யா பொண்ணு தான் வேணான்றுச்சு. ஏன், கட்டின புருஷன் மேல அம்புட்டு பாசமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எதுக்கு நான் ஐடி பண்ண அசிங்கத்தை சேப்பானேன்னு அந்த பிள்ளை நினச்சிருந்துருக்கேன். என்னடா சொல்ற? அப்பா, நம்ம மீனாட்சி மாதிரி அந்த புள்ளியும் தெளிவான பிள்ளைதாப்பா. இஷ்டம் இல்லாதவனை எதுக்கு அடிச்சு கட்டி தூக்கி வந்தீங்க? தெனாவை எங்கே ஒரே எவ்வளோ ஒரு இடம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னுச்சுப்பா. அந்த பையலுக்கு கல்யாணம் ஆகுது தெரிஞ்சோடனே சீண்டு ஆயிடுச்சு போல அந்த பிள்ளைக்கு. என் கண்ணு முன்னாடி நிற்காத போராடில் துரத்தி விட்டுருச்சு. என்ன பேச்சு பேசினாங்க அவளும் அவ அம்மா காரியம். எதுக்குமா உனக்கு இந்த கட்ட வச்சு? அவங்களே பாவம் நொந்து போய் கிடக்காங்க. நீ வெந்த ஊர்ல வேலை பாய்ச்சுற மாதிரி பேசுற. அது இல்லடா பார்வதி, இப்படி பேசுறது இல்ல, யோசிக்கிறதே தப்பு. நமக்கு பிடிச்சவங்களா இல்லாட்டாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம உதவி பண்ணணும், இல்ல வாய் மூடிட்டு இருக்கணும். அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்க நல்லவங்க கிடையாது. அதுக்கு சொல்லலீங்க, சும்மா பேச்சுக்கு. அம்மா, அது நான் வாழ போற இடம். இனி அவங்களும் நம்ம மனுஷங்க தான். அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நீ நினைச்சனா நானும் நல்லா இருக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறேன்னு தான் அர்த்தம். ஐயா சாமி, தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆளாளுக்கு புளி புலன்னு பிடிச்சுக்கிறீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறமாவது அவ திமிர் அடங்குனா சரிதான். அம்மா போருமா, நம்மோட சண்டை போட்டாலும் அந்த அம்மா எவ்வளவு கம்பீரமா நிற்பாங்க. அப்போ ஏற்பட்டவங்க கூனி கூறி நிற்கிறப்ப எனக்கே மனசு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா. எதிரியா இருந்தாலும் அவங்களுக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுமா. ஆக மொத்தத்துல இந்த ஃபங்க்ஷன் நடக்காது, அவ்வளவுதானே? என்ன பார்வதி, அங்க வீடு எரிஞ்சிட்டு இருக்கு, அவங்க கிட்ட போய் தீப்பெட்டி கேக்குறிய? அந்த அம்மா நல்லா இருந்தாலே ஒரு விஷயத்தை நடத்த விடாது. இப்ப அந்த அம்மாக்கு ஒண்ணுன்னு நீங்க இந்த நல்ல விஷயத்தை நடத்த விட மாட்டேங்கிறீங்க. எப்படி பார்த்தாலும் கஷ்டப்பட போறது என் பொண்ணுதான். அம்மா, இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கலனா ஒன்னும் குடிமுழுகி போயிடாது. சொல்ல போனா இந்த பொண்ணு இருக்கிறதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனா வைக்கணும்னு கூட அவசியம் இல்ல. இந்த பிரச்சனை முடிஞ்சதும் நேரா கல்யாணத்துக்கு ஒரு நாள் பார்த்து சொல்லுவோம். நான் பேசுறேம்மா. பார்வதி, என் டைரி எடுத்துட்டு வா. உங்க பெட்டியில தான் இருக்கு.
வா எடுத்து கொடு. அண்ணே. என்னப்பா? தேங்க்ஸ்ண்ணே. எதுக்குடா? இல்ல இந்த பிரச்சனையில நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. என்னடா இப்படி பேசுற? அவங்க யாரு? என் மச்சான்னு அவங்க குடும்பம். குடிகள் என்றாலும் விட்டு கொடுக்க முடியுமா? அந்த பைய தப்பு பண்ணா அந்த பையில நான் உதப்பேன். அவனுக்கு எவனா தப்பு பண்ணா அவனையும் நான் உதப்பேன். என்ன கரெக்ட் தானே? அதான் என் அண்ணன். பாவண்டா அந்த புள்ள 3 வருஷமா என் போனையும் போட்டோவையுமே நம்பி காத்துட்டு இருந்திருக்கு. திடீர்னு இப்படி ஒரு வீடியோ இறக்குனேன். எப்படி இருந்திருக்கும் பாரு. அந்த புள்ள மட்டும் கண்ணை காயிட்டு இருந்துச்சு, கோழி இருக்கிற மாதிரி அந்த பையன் கழுத்து திரியிருப்பேன். சண்டை ஓடுறது கூட அவனுக்கு தைரியம் இல்லை, அதனால தப்பிச்சான். நீ அந்த மாப்பிளைய கட்டி தூக்கிட்டு வந்ததை பார்த்து சரவணன் பயந்துருச்சா? பயம் இருக்கணும்ல. எவ்வளோ ஒருத்திக்காக முட்டை பண்றவன் நாளைக்கு உனக்கு ஒண்ணுண்டா என்ன பண்ணுவேன்னு அவனுக்கு தெரிய வேணாமா? உன்னைய கட்டிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டாவது தலையை திருப்பி பார்த்தியா, தலைகளாக கட்டி வச்சு அதோட உரிச்சு போட மாட்டேனா? அவன் அப்படிலாம் இல்லைண்ணே. அந்த கோண பேல வேற எவடா கட்டிக்கிறா? அவனோட நல்ல நேரம். உனக்கு அவனை பிடிச்சிருக்கு. சரிம்மா, குளிச்சுட்டு வரேன். ஏன் சம்மந்தி என்கிட்ட சொல்லலை? சொன்னா நாங்கெல்லாம் தப்பா எடுத்துக்கோன்னு நினைச்சிங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லை சம்பந்தி. அப்படி இருந்தா தமிழ்கிட்டயே விஷயத்த சொல்லியிருக்க மாட்டேன்னு. அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லலை? முதல்ல உங்ககிட்ட சொல்லலான்னு தான் கிளம்பி வந்தேன். நீங்க வீட்டில் இல்லை. கரெக்டான சமயத்துல தமிழ் தான் தெய்வம் மாதிரி சரவணனை வெளியில கூட்டிட்டு வந்தா போல. அது மட்டும் இல்லாம அந்த பையில குண்டு கட்டா கட்டி தூக்கிட்டு வந்துட்டா போல. எப்படி பார்த்தாலும் ஆபத்துக்கு உதவுனது உங்க குடும்பம் தான் சம்பந்தி. சரி சம்மந்தி, என்கிட்ட நீங்களே சொல்லியிருக்கலாமே. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலான்னு நினைச்சேன். ஏற்கனவே இந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட பஞ்சாயத்து. ஆட்சி வேற இப்பதான் இறந்தாங்க. இப்ப போய் இதை வேற சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் சொல்லலை. இதுல என்ன சம்மந்தி கஷ்டம் இருக்கு? நீங்க வேற நான் வேறன்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கும் அது பிரச்சனை தான். வார்த்தைக்கு வார்த்தை சம்மந்தி சம்மந்தின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான சமயத்துல தள்ளி நின்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சொல்லலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன சம்மந்தி சொல்றீங்க? உங்க வீடே கஷ்டத்துல இருக்கு. இந்த சமயத்துல போய் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை எப்படி பண்ண முடியும்? இல்ல, நீங்களும் இதுக்குன்னு குடும்பத்தோட ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டு ஃபங்க்ஷன் நடக்காம போனா சங்கடம் இல்லைங்களா? அடட, நீங்க வேற. நாங்க கிளம்பி வந்தது பெரிய விஷயமா? அதை நான் பாத்துக்கிறேன் சம்மந்தி. அப்புறமா ஒரு நல்ல நாளை பார்த்து பொண்ணு இருக்கிறத பத்தி பேசிக்குவோம். அதுக்குள்ள சௌந்தர்ய விஷயம் என்னன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? இல்ல சம்மந்தி, இதுக்கு மேல இதை தள்ளி போட வேண்டாம். சரி, நேரா கல்யாணத்தையே வச்சுப்போம். இப்படி ஒரு ஃபங்க்ஷனா பண்ணணும்னு அவசியம் இல்லையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, நேரா கல்யாணத்தையே வச்சுப்போம். இப்படி ஒரு ஃபங்க்ஷனா பண்ணணும்னு அவசியம் இல்லையே. என்ன சம்பந்தி சிரிக்கிறீங்க? எப்பவுமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் சைட்ல இருக்கிற நியாயத்தை தான் பேசுறோம் இல்லையா? நீங்களே யோசிங்க. சௌந்தர்யா புருஷனை பிரிஞ்சிருக்கா. இப்ப போய் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஃபங்க்ஷன் நடக்கலன்னா பிரச்சனை தீர்ந்துருமா? பிரச்சனை தீராது சம்பந்தி. ஆனா நாங்கெல்லாம் அவன் மேல அக்கறையா இருக்கும்னு தெரிஞ்சுக்கல. எங்க பக்கத்துல எல்லாம் குடும்பத்துல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டுல எல்லாருக்கும் கஞ்சி தான். நாம கஞ்சி குடிக்கிறதுனால அவங்க உடம்புக்கு சரியாக போறதில்லை. ஆனா ஒருத்தர் கஷ்டப்படுறப்போ எங்களுக்கு அது புரியும் சொல்றதுக்கு தான் இது. சௌந்தர்யா மாப்பிள்ளை கிட்ட பேசி பாத்தீங்களா? அவன் ஒரு பெரிய ஃப்ராடு சம்பந்தி. அவன் கிட்ட இருந்து அவ தப்புனதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். இதுல சமாதானமா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த விவாகரத்து அது இதுன்னு அதெல்லாம் அவனே பண்ணி வச்சிருக்கான் சம்பந்தி. நமக்கு அந்த வேலை மிச்சம். என்ன சம்பந்தி இவ்வளவு சாதாரணமா பதில் சொல்றீங்க? வேற என்ன பண்றது? எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்குவீங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனைய நீங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டது பெரிய விஷயம் சம்பந்தி. நான் சாதாரணமா எடுத்துக்கிட்டது இருக்கட்டும், சௌந்தர்யா இந்த விஷயத்த ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டா. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்றீங்க சம்பந்தி? அட ஆமாங்க, தமிழ் அந்த பையில கட்டி தூக்கிட்டு வந்தப்போ இவன் மட்டும் ஊன்னு சொல்லியிருந்தாள்னா அவன் கைய காலை உடைச்சி ரூம்ல அடைச்சிருப்பேன். ஆனா அவ ரொம்ப தெளிவா பேசினா. அடிச்சு உதைச்சி எதை வேணா வாங்கலாம், ஆனா அன்பையும் வாழ்க்கையும் வாங்க முடியாதுன்னு அவ சொன்னப்பதான் எனக்கே உரைச்சிது.
நம்மள வேணான்னு நினைக்கிறவனை நம்மளும் வேணான்னு நினைக்கிறது தான் கரெக்ட் சம்பந்தி. போடான்னு அவனை தூக்கி எறிஞ்சிட்டு அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஃபங்க்ஷனை கூட நான் கேன்சல் பண்ணலான்னு தான் சொன்னேன். அடம் பிடிச்சி இதை நடத்தியே ஆகணும்னு சொன்னது அவ தான். அவனுக்காக இந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணி அவனுக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுத்துடாதீங்கன்னு சொன்னா. சமந்தி, எங்களுக்காக நீங்க ஏதோ காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஃபங்க்ஷன் நடக்கலன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லை. புரியுதுங்க. நானே உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன். இது சௌந்தர்யாவுடைய ஆசை. தயவு செஞ்சு இந்த ஃபங்க்ஷனை நடத்த விடுங்க. நீங்க அப்படி சொன்னா சரிதான். இருந்தாலும் சம்பந்தியமா. அட போங்க, அவ கிடக்குறா. வாழ்க்கையில எது நடந்தாலும் அவ சந்தோஷப்பட போறதில்ல. வெயில் அடிச்சா அப்பா வெயிலுன்னுவா, மழை பெஞ்சா ஐயோ மழையான்னுவா. அவளை ஓரம் கட்டிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. என்ன பெருசா சொல்லிட போறா? என் பொண்ணு இப்படி இருக்கப்போ இந்த ஃபங்க்ஷன் தேவையா, நீங்க நல்லா இருப்பீங்களா, அப்படியா இப்படியான்னு வழக்கமான டைலாக்ஸ் தான். சம்பந்தி, சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் கஷ்டம்னாலும் என்கிட்ட மறைக்காதீங்க. கண்டிப்பா மறைக்க மாட்டேன். எனக்கு கஷ்டமாயிடுங்களா யோசிக்காதீங்க. நீங்க சொல்லாம இருந்தாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். புரியுது. என்னையா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற? சம்பந்தி வீட்டுல வர நேரமாச்சு. வா வா. இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் முக்கியமாக்கும். இப்ப எதுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? நம்ம வீட்ல இருக்கிறவங்க எப்படி போனாலும் உங்களுக்கு பரவாயில்ல. உங்களுக்கு உங்க சம்பந்தி வீட்ல யாரும் கவலைப்படக்கூடாது. அதானே உங்களுக்கு முக்கியம். லூஸ் மாதிரி பேசாத. இந்த ஃபங்க்ஷன் வேணான்னு அவங்க எப்போ சொல்லிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ண ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண வேண்டான்னு அடம் பிடிச்சதே சௌந்தர்யா தான். அதுவும் இல்லாம நடந்ததையே நினைச்சு ரூம்குள்ளேயே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காம அடுத்து என்னன்னு யோசிப்போம். நீங்கெல்லாம் உங்களை பத்தி யோசிக்கிறீங்க. நான் என் பிள்ளைக்கு அடுத்தது என்னன்னு யோசிக்கிறேன். அட அறிவு கெட்டவளே, வார்த்தைக்கு வார்த்தை உன் புள்ளன்னு சொல்றியே. சௌந்தர்யா என் புள்ள இல்லையா? இல்ல சரவணன் தான் உன் புள்ள இல்லையா? ஆக வேண்டியதை கவனிக்கிறத விட்டுட்டு குழப்பிட்டு இருக்க. நிஜமாவே ஒரு நல்ல மனுஷனுக்காக கவலைப்பட்டாலும் பரவாயில்ல. அந்த ஃப்ராடு பையன் எவ்வளோ ஒருத்தியோட ஒரு வருஷமா குடும்பம் நடத்திருக்கிறான். அவங்கிட்ட இருந்து சௌந்தர்யா தப்பிச்சதே பெரிய விஷயம். இல்லப்பா, எனக்கு கூட கஷ்டமா தான் இருக்கு. என்னடா நான் மட்டும் ஜாலியா இருக்கிற மாதிரி பேசுறீங்க? நீங்க கவலைப்படுறது பெரிய விஷயம் இல்லடா. சௌந்தர்யாக்கு அடுத்து என்ன நடக்கணும்ன்றதுதான் முக்கியம். அதெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. நீங்களும் அழுது கிழுது சௌந்தர்யாவை டென்ஷன் பண்ணாதீங்க. எதுவும் நடக்காத மாதிரி நார்மலா இருங்க. சரவணா வாப்பா. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்திமா. தமிழ் வா. வணக்கம். ஆமா ஆமா, வா வா வா, வாங்கம்மா. எனக்கு புரியுது சரவணா, உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு. இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது எல்லாருக்கும் தர்ம சங்கடம் தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அக்கா தான் ஃபங்க்ஷனை தள்ளி போட வேண்டாம்னு சொன்னான். இப்படி ஏதாச்சும் நடந்தா அவ்வளோ நார்மலாவான் தான் நாங்களும் ஒத்துக்கிட்டோம். நீ வா. சௌந்தர்யா எங்க? அவ ரூம்ல இருக்க. என்ன அவளை கூட்டிட்டு வந்து உங்க சம்பந்தி வீட்டார் முன்னாடி சிரிக்க சொல்லி அவ சந்தோஷமா இருக்கான்னு காட்டணுமா? யாரா இவ? அவ எங்கன்னு தானே கேட்டேன். இது பெரிய மைசூர் மகாராஜா மாளிகை, 1000 ரூமுங்க இருக்கு. அதுல எங்க இருக்கான்னு போய் தேடுறதுக்கு. இங்க இல்லைன்னா அவ ரூம்ல இருக்க போறா. ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கிற போல இருக்கு.
கால் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. இந்தாங்க சம்மந்தி. சம்மந்தியம்மா. மீனாட்சி, மாப்பிள்ளை முகத்துல சிரிப்பையே காணோம். சொந்த அக்காவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை கஷ்டமா இருக்கும் இல்லையா? கரெக்ட் தாண்டி, எனக்கும் தெரியுது. இருந்தாலும் உனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது இப்படியா எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நடத்துறதுன்னு யோசனையா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாங்கிற? இல்ல ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி திரும்பவும் தள்ளி போடாம இப்போ அது நடத்துறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆரம்பிச்சிடலாங்களா? ஐயா, ஆ? பார்த்து தங்கத்துக்கு வலிக்க போகுது. ஏகப்பட்ட விலை கொடுத்து வாங்கி இருக்கிறோம். இல்ல பரவாயில்ல, நீங்க குடிங்க. நான் வேணா கீழே போறேன். இல்லை பரவாயில்ல.